அருமையாளர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 55:8-9 பார்க்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப நீங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க, நீங்க ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்கு, சிறந்ததா இருக்கு. ஆமென். அப்போ அவருடைய நினைவுகள், உங்களை குறித்த அவருடைய நினைவுகள் எப்பயுமே ரொம்ப பெருசு. இவன் நல்லா இருக்கணும், இவன் நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும். அவர் உயர்ந்த எண்ணங்களை உடையவராக இருக்கிறார். எனவே உயர்ந்த திட்டங்களை உடையவராக இருக்கிறார். அதை நிறைவேற்ற உயர்ந்த வழிகளை உங்களுக்கு என வைத்திருக்கிறார். எனவே நான் சொல்லுகிறேன், நீங்களும் ஆண்டவரும் இணைஞ்சு செயல்படும் போது பெரிய பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க, அசாத்தியமான காரியங்களை செய்வீங்க. ஒருவேளை நீங்க எனக்கு அதெல்லாம் புரியல, ஆண்டவருடைய திட்டங்கள் பெருசு நான் நம்புறேன், ஆனா என் சூழ்நிலை எப்படி இருக்கேன்னு நான் சொல்றேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து படிக்க ஆரம்பிங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க. ஆவியானுடைய ஒத்தாசையோடு படிக்க 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 அவருடைய நினைவுகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும், அவருடைய வழிகளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும், அவர் பேசுவதை உங்களால் கேட்க முடியும். அருமையானவர்களே, அவருடைய நினைவுகள் உயர்ந்ததா இருக்கு. இந்த வசனத்தை படிக்க படிக்க அந்த உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் உடையவர்களாயிருப்பீர்கள். அவர் உங்களுக்கான நியமித்திருக்கிற வழிகளை உங்களால் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தின்படி நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அருமையானவர்களே, எனவே அந்த கிறிஸ்துவின் சிந்தையிலே நாம் செயல்படும் பொழுது நமக்கென அவர் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த திட்டங்கள், உயர்ந்த நினைவுகள், அந்த உயர்ந்த வழிகளை நம்மால் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். தேவன் இவ்வளவு நல்லவரா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. எனவே நீங்க போடுற அந்த சின்ன பிளான் இல்லை, அவர் பிளான் பெருசு. அவர் பிளான் படி உங்க வாழ்க்கை மாறும். அவருடைய திட்டத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமையும். அவருடைய நினைவுகளின்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் நிம்மதியாய் நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.